ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் செல்வியின் உலகத்தில். என்ன மரம் செடி கொடின்னு காட்டுறேன்னு பார்த்தீங்களா? நம்ம அம்மா வீட்டுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் குன்றத்தூர் முருகன் கோவில் கோபுரம் நல்லா தெரியுங்க. உங்களுக்கு அதை காட்டலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குன்றத்தூர் முருகன் கோவில் கோபுரம் தாங்க அது. பைக்கில் ஸ்லோவாக போயிட்டு இருந்தார், நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்ததுங்க. நாங்கள் அப்படியே நின்று தான் போனோம். ஒவ்வொரு இடத்துலையும் போகிற வழியில் ஒரு சிவன் கோவில் இருந்ததுங்க. சாமி தரிசனம் பண்ணிவிட்டு போனோம். ஏதோ ஃபங்க்ஷன் போல் நல்லா கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் எப்போ அங்கே போனாலும் காலியாக இருக்கும். போகிற வழியில் ஒரு தள்ளுவண்டி கடையில் பழங்கள் வாங்கிட்டு போனோங்க. நல்லா இருந்துச்சு, எல்லா பழமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. என் பையன் தள்ளுவண்டி பிடிச்சி விளையாட ஆரம்பிச்சிட்டான். நாவல் பழம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோம். நாவல் பழம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. சுகருக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. நாவல் பழத்தை விட நாவல் பழ கொட்டையை காய வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. வீட்டுக்கு போனோடனே கிச்சனுக்கு போயாச்சு. என்ன சாப்பாடுன்னு பார்த்தா இட்லி வெந்துட்டுருக்கு, சிக்கன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு, வடைக்கு மாவாட்டி வச்சுருந்தாங்க. அப்படியே சந்தோஷமாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. அம்மா வீடுனாலே இது ஒரு சந்தோஷம் தான். இல்லை சமைக்காமல் சாப்பிட்லாம். நம்மளுக்கு ஒரு தட்டில் போட்டு கொடுக்குறது யாருன்னா நம்ம அம்மா தாங்க. நம்ம வீட்லேயோ நம்ம மாமியார் வீட்லேயோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்கே போனாலுமே நம்ம அட்லீஸ்ட் கர்ட்டசிக்காக நம்ம போய் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். எங்கள் அப்பா வந்துட்டாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா பிரணவுக்கு சாக்லேட் வாங்கிட்டு இருந்தாங்க. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருந்தான் சாக்லேட் வச்சுக்கிட்டு. எங்கள் அம்மாவும் பிரணவும் சாக்லேட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் சாக்லேட்லாம் தரமாட்டான், டாய்ஸ் இருந்து விளையாட கொடுத்துருந்தான் அம்மாவுக்கு. அம்மா அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு மதியத்துக்கு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. அப்பா வெங்காயம் தக்காளிலாம் அறிய ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா புதினா கட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் எலுமிச்சம்பழ ஊறுகாய்க்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெசிபி அம்மா கிட்ட கேட்டேங்க, சொன்னாங்க. நீங்களும் கேளுங்க. அம்மா சொல்லு. எலுமிச்சம்பழத்தை ஒரு நேரம் வேக வச்சுட்டு எடுத்து காய வைக்கணும். 2 நாளைக்கு காய வச்சு வெந்தயம் 2 டீஸ்பூனு, கடுகு 2 டீஸ்பூன் வறுத்துட்டு, காஞ்ச மிளகாய் வறுத்து மிக்சியில் அரைச்சி அதில் போட்டு கலரிட்டு எலுமிச்சம்பழத்தில் கலரிட்டு, அதுக்கப்புறம் எண்ணெய் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு அதை எடுத்து கொட்டி கலரிட்டால் இருக்காது. கேட்டிங்களா? பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேப்பில் அப்பாவுக்கு சின்ன வேலை வந்துருந்தது, வெளியே கிளம்பினார். என் பையன் கூட கிளம்புனான்னு சொல்லி ஒரே அழுக. அதுக்கப்புறம் அவனை சமாளித்து அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாருங்க. அப்பாவுடைய ஆட்டோ தான் இது. அப்பா ஆட்டோ ஓட்டுறாங்க. அப்பா கிளம்புறதுக்குள்ளே விசில் வந்து முடிஞ்சதுங்க. நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி சூப்பராக வந்துருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அம்மா எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க. அப்புறம் பிரியாணி சர்வ் பண்ணவங்க என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் சாப்பாடு போட்டேன். பிரியாணி, தயிர் ரைத்தா, சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு 2 முட்டையோடு சாப்பிட்டு முடித்தாங்க. அன்றைக்கி மழை வரும்னு சொன்னதால் நேரமாக கிளம்பணுன்றதால அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்புனவங்க. அதுக்குள்ளே அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரணவுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி. ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். கிளம்பி ஒரு அரை மணி நேரம் வந்திருப்போங்க. அதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் மழை விட்ட என் பையங்க ஹெல்மெட்டை மாட்டிட்டு நின்றுட்டுருக்கான். மழை கொஞ்சம் நேரத்தில் நின்றுடுச்சுங்க. நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.